ஓம் சாந்தி. 13/12/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடையது இது ஈஸ்வரிய இயக்கம். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்கி அவர்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை அடைய வைக்கிறீர்கள். கேள்வி: கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை எப்பொழுது முடிவடையும்? பதில்: எப்பொழுது உங்களுடைய மனநிலை வெள்ளியுகம் வரை செல்கிறதோ, அதாவது எப்பொழுது ஆத்மா திரேதாவின் சதோநிலை வரை செல்கிறதோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை முடிவடைந்து விடும். இப்போது இது உங்களுடைய ரிட்டர்ன் ஜர்னி, அதாவது திரும்பி செல்லும் பயணம். எனவே கர்மேந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆத்மா தூய்மையற்றதாக ஆகும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு செயலையும் மறைத்து செய்யக்கூடாது. அழியாத சர்ஜன் உங்களுக்கு என்ன பத்தியம் கூறுகிறாரோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். முரளியின் பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினரோ அந்த அனைத்து ஆன்மீக குழந்தைகளும் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தன்னுடைய ஆத்மாவை பற்றி தெரிய வந்திருக்கிறது. மேலும் 84 பிறவிகள் பற்றியும் தெரிய வந்திருக்கிறது. எப்படி தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அதேபோல் நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். சிவ்பாபாவோ அனைவரிடமும் செல்ல மாட்டார். தந்தைக்கு அவசியம் உதவியாளர்கள் தேவை அல்லவா? ஆகையால் உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கமாகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்குகிறீர்கள். அதாவது அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய எல்லையற்ற தந்தை, அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு நல்ல முறையில் மனிதர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் அனைவரையும் புகழ்கிறீர்கள். அதாவது நீங்கள் இதுபோல் தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு யோகம் அவசியம் என்று சொல்கிறீர்கள். புரிந்து கொண்டால் குஷியின் அளவு ஏறிவிடும். புரிய வைப்பவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஏறிவிடும். எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுப்பது சாதாரண விஷயமா என்ன? பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கறது இதென்ன குறைந்த விஷயமா? ஆகையால நீங்க அனைவருக்கும் பாபாவுடைய அறிமுகம் கொடுக்குறீங்க. புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் குஷி ஏறிடுறது, புரிய வைக்கிறவங்களுக்கும் அதை விட அதிகமாக குஷி ஏறும் அப்படின்றார். ஆனால் அனைவரும் புரிந்து கொள்வதில்லை. யாரோ ஒரு சிலர்தான் புரிந்து கொள்கிறார்கள். நீங்க எவ்வளோ நல்லா புரிய வச்சாலும் கஷ்டம்தான் அப்படின்றார். அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. குழந்தைகளை இப்போது தூய்மை ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நடப்பட்டு விட்டது. பிறகு மரத்தின் இலைகளை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இலைகள் இன்றி மரம் இருக்காது. ஆகையால்தான் பாபா தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறார். படைப்புகளிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி அடைய முடியாது. படைக்கக்கூடிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது என்று சொல்கிறீர்கள். அடுத்தது பாபா,
தந்தையினுடையவராகி, அதாவது ஞானத்திற்கு வந்த பிறகு ஒருவேளை யாராவது அப்படிப்பட்ட காரியம் செய்தால் அதற்கான சுமை தலைமீது ஏறிவிடும். தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகிறார். பிறகு ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் செய்தால் இன்னும் தூய்மையற்றவராக ஆகிவிடுவீர்கள். ஆகையால் நஷ்டம் ஏற்படும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தைக்கு நிந்தனை ஏற்படுகிறதல்லவா? எனவே விக்கர்மம் அதிகமாகும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள். பத்தியமும் கடைபிடிக்க வேண்டும். மருந்து உட்கொள்ளும் போதும் பத்தியத்தை கடைபிடிப்பார்கள். புளிப்பு சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதாவது டாக்டர்ஸ் மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மருந்து சாப்பிடும் போது இந்த புளிப்பான ஐட்டம்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் கேட்கணும். அப்போதான் குணமாகும். மருந்தையும் சாப்பிட்டுட்டு பத்தியத்தை கடைப்பிடிக்கலைன்னா நோய் குணமாகுமா? அதுபோல பாபா சொல்லிட்டு இருக்கிறார், என் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் நினைவு செய்யணும். எனக்கு நிந்தனை ஏற்படுற மாதிரியான எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இல்லைன்னா ஒரு பக்கம் நினைக்கிறது, இன்னொரு பக்கம் நிந்தனை செய்விக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா அப்போ நோய் எப்படி குணமும், ஆத்மா எப்படி தூய்மையாகும்? ஒரு பக்கம் பாபாவை நினைக்கிறது, இன்னொரு பக்கம் விக்கர்மம் செய்கிறது. இது எப்படி இருக்கு? ஆகையால பத்தியத்தை கடைபிடிக்கணுன்றார். நான் எதை வேண்டான்னு சொல்றேனோ அது செய்யக்கூடாது தானே அப்படின்றார். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டி இருக்கும். ஒருவேளை மறைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிறகு மருந்து வேலை செய்யாது. இதற்குதான் பற்று என்று சொல்லப்படுகிறது. அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் சுகரே தொடக்கூடாது, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் சில பேர் மறைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்வீட் மீது நமக்கு பற்று இருக்குன்னு அர்த்தம். ஆகையில எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது அப்படின்றார். சில குழந்தைகள் பாபா மனதில் நிறைய விகார எண்ணங்கள் வருகிறது என்று எழுதுகிறார்கள். அதாவது விகார எண்ணங்கள் அல்லது கெட்ட கெட்ட கனவுகள் வரதா செய்யும். எத்தனையோ ஜென்மங்களுடைய சன்ஸ்காரம் அல்லது அந்த பதிவுகள் பதிவாயிருக்கு, மெமரிஸ் இருக்கு. அது எங்கேயும் போகாது, வந்து போகும். ஆகையால் அதை பார்த்து பயப்படக்கூடாது. உணரணும், ஓஹோ இன்னும் இவ்வளோ விஷயங்கள் எனக்குள்ள இருக்கு, அப்போ என்னுடைய யோகாவை அதிகப்படுத்தணும், இன்னும் முயற்சியினுடைய வேகத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யணுமே தவிர, ஐயோ வந்துடுச்சே, பிகேயா இருக்கிற, பாபா குழந்தையா இருக்கிற, எனக்கு இப்படி எண்ணம் எல்லாம் வரலாமா, இப்படிப்பட்ட கனவெல்லாம் வரலாமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது. சத்தியுகம் திரேதாவில் இந்த விஷயங்கள் இருக்காது. அப்படி உணர்ந்து மாறணும். நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன், எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்து வெள்ளி யுகம் வரை சென்று விட்டால் கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். பிறகு இப்பொழுது எந்த புயலும் வரவில்லை என்பதை இங்கே உணர்வீர்கள். இந்த நிலையும் வரும். குறிக்கோள் எதிரில் இருக்கிறது. இது உங்களுடைய கடைசி பிறவியாகும். இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் இருந்ததுன்னா அட்டென்ஷன் இருக்கும். கலங்கரை விளக்கம் என்ற பட்டத்தையும் பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு கண்ணில் முக்தி தாமம், மறு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்க வேண்டும். நீங்கள் சாந்தி தாமம் சென்று பிறகு சுகதாமத்திற்கு வரவேண்டி இருக்கிறது. இது துக்கதாமம் ஆகும். எனவே இந்த கண்கள் மூலம் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தன்னுடைய சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவானது தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எதுவரை தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யவில்லையோ
அதுவரை ஒருவரின் நினைவு வராது. நான் ஒரு பாபாவினுடையவனாகவே இருப்பேன். நான் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று ஆத்மா சொல்கிறது. மற்றபடி இது பழைய இற்றுப்போன ஷரீரமாகும். இதன் மீது பற்று இருக்கக்கூடாது. இது பழைய ஆடை, இதை விட வேண்டும் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஒரு தந்தை சொல்வதை மட்டும் கேட்க வேண்டும். ஒரே ஒருவரின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும். இந்த ஷரீரத்தையும் கவனிக்க வேண்டும், ஆனால் பற்றுதல் வைக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தை என்ன பத்தியம் கூறியிருக்கிறாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். தந்தைக்கு நிந்தனை ஏற்படும்படியான, பாவக்கணக்கு ஏற்படும்படியான அப்படிப்பட்ட எந்த காரியமும் செய்யக்கூடாது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம். 3 சேவைகளின் சமநிலையின் மூலம் அனைத்து குணங்களின் அனுபவம் செய்யக்கூடிய குணமூர்த்தி ஆகுங்கள். எந்த குழந்தைகள் எண்ணம், சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் சேவையில் ஈடுபட்டிருப்பார்களோ அவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆகிறார்கள். மதிப்பெண்கள் 3ற்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அதாவது எந்த சேவையாக இருந்தாலும், மனதின் மூலம் செய்யக்கூடிய சேவையாக இருந்தாலும், வார்த்தைகள் மூலம் செய்யக்கூடிய சேவையாக இருந்தாலும், கர்மத்தின் மூலம் செய்யக்கூடிய சேவையாக இருந்தாலும் 3ற்கும் மதிப்பெண்கள் ஒரே மாதிரியாக தான் கிடைக்குது அப்படின்றார். முழு நாளில் இந்த 3 சேவைகளின் சமநிலை இருந்தது என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக, மேலும் குணமூர்த்தியாக ஆகிவிடுவார்கள். அவர்கள் மூலம் அனைத்து தெய்வீக குணங்களின் அலங்காரம் தெளிவாக தென்படும். ஒருவருக்கொருவர் தந்தையின் குணங்கள் அல்லது தான் தாரணை செய்த குணங்களினால் ஒத்துழைப்பு செய்வதுதான் குணமூர்த்தி ஆகுவதாகும். ஏனென்றால் குணதானம் அனைத்தையும் விட பெரிய தானம் ஆகும். ஆகையில குணமூர்த்தியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பாஸ்வித் ஆனர் ஆயிடுவீங்க. மற்றவங்களுக்கும் குணதானம் செய்வீங்க. இருக்கிறதுலேயே பெரிய தானம் குணதானம் அப்படின்றார். அப்படின்னா பாபாவுடைய குணங்கள் அல்லது நீங்க முயற்சி செய்து கடைபிடிச்ச உங்களுடைய குணங்களினால அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க. இதுதான் குணதானம். ஸ்லோகன். நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது என்றால் அப்போது உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவம் தானாகவே இருக்கும். அவ்யக்த சமிகை. பழைய கர்மங்களுடைய கணக்கு வழக்குகளின் பலன் சொரூபமாக உடலுக்கு வியாதி ஏற்படுகிறது. மனதின் சம்ஸ்காரம் மற்ற ஆத்மாக்களின் சம்ஸ்காரங்களோடு மோதலும் ஏற்படுகிறது. ஆனால் கர்மாதீத்தர், அதாவது கர்மாதீத்த நிலையில் இருப்பவர்கள் கர்ம வினை பயனுக்கு வசமாகாமல் எஜமானராகி கணக்கை முடித்து விடுவார்கள். கர்மயோகியாகி கர்ம வினை பயனை முடிப்பது இதுதான் கர்மாதீத்த நிலையின் அடையாளம். எனவே இப்பொழுதே கர்மயோகி, இப்பொழுதே கர்மாதீத்த நிலை, இந்த பயிற்சி செய்யுங்கள்.
அதாவது இந்த அவ்வியக்த சமிகையில பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, சரீரத்திற்கு நோய் வருது அப்படின்னா அது உங்களுடைய பழைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு. அதே போல சம்ஸ்கார மோதல் ஏற்படுதுன்னா அதுவும் அந்த பழைய கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு தான். தனக்கு நோய் வருது, அப்படி இல்லைன்னா மற்றவங்களோடு மோதல் ஏற்படுது, இது இருக்கதா செய்யும். ஆனால் கர்மாதீத்தருடைய அடையாளம் என்ன? கர்மாதீத்த நிலை அடைஞ்சிருக்காங்க இல்லை அடையக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படின்றது புரிய வச்சிட்ருக்கிறார். அதாவது கர்ம வினை பயனுக்கு வசமாகாமல் எஜமானராகி கணக்கை முடிக்கக்கூடியவர்கள். எப்பயோ செய்தது இப்போ வரதா செய்யும், எஸ்கேப் ஆக முடியாது. எப்படி முடிக்கணும், அவங்க எப்படி முடிப்பாங்கன்றது சொல்லிகிட்ருக்கிறார். ஆகையால் கர்மயோகியாகி கர்ம வினை பயனை முடிப்பது இதுதான் கர்மாதீத்த நிலையின் அடையாளம் அப்படின்னு தெளிவாக புரிய வைக்கிறார். ஆகையால் முழு நாளும் இந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். இப்போ கர்மயோகி, இப்போவே கர்மாதீத்த நிலை. அதாவது கர்மயோகியாக இருந்து ஒவ்வொரு செயலை செய்வது, அதுக்கப்புறம் உடனே அந்த கர்மாதீத்த நிலையை அனுபவம் செய்வது. இந்த பயிற்சி செய்யுங்க அப்படின்றார். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே, ஆயிரம் கனவுகளை கண்களிலே ஏந்தியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, கார்மேகமே எங்கள் வான் மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றது, ஞான துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ